பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் மீலாத் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வெலிகாமையில் இடம்பெறுகின்ற பன்னாட்டு மக்கள் பக்தியுடன் சங்கமிக்கும் 20வது மீலாதுன் நபி பெருவிழா நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வசந்தம் தொலைக்காட்சி ஊடாக இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே பன்னாட்டு அறிஞர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் உங்களுக்கு முதலில் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான விடயங்கள் பற்றி கலந்துரையாட இருக்கிறார்கள். ஷேக் கலாநிதி அஹமது ஃபரீத் அல் மசீதி அல் அஸ்ஹரி PhD அவர்கள் எகிப்து மற்றும் மொரோக்கோ நாடுகளுக்கான அக்பரியா தரீகாவின் ஆன்மீக தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பன்னூலாசிரியரான இவர்கள் எகிப்தின் தாருல் ஹக்கீகா ஆய்வு மையத்தின் நிறுவனராகவும் முதல்வராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் தென்னிந்தியா தமிழ்நாடு மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் அபுத்தலாயில் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி MA PhD அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் சுன்னத் வல் ஜமாத் ஐக்கிய பேரவையின் தலைவராகவும் இதே போன்று மദ്രസத்துல் ஹஸ்னைன் ஃபி ஜாமியா யாசின் ஆலோசகராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று தமிழ்நாடு சென்னையில் அமைந்திருக்கின்ற ஹைருல் பரியா அரபு கல்லூரியின் முதல்வராகவும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மற்றும் ஒரு பிரமுகர் தமிழ்நாடு தென்னிந்தியா மேலைப்பாளையம் உஸ்மானியா அரபு கல்லூரியின் முதல்வர் மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் SS ஹைதர் அலி மிஸ்பாஹி ஆலிம் அவர்களும் இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு கலந்து கொள்கிறார்கள். இதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு சென்னை பல்லவாக்கம் மஸ்ஜித் மஹமூதின் தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அதே போன்று மம்பவுஸ் சாலிஹா பெண்கள் அரபு கல்லூரியின் முதல்வராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் AU அபூபக்கர் உஸ்மானி ஆலிம் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் மறைஞான பேழை மாசிகையின் ஆசிரியரும் ஜம்மியத்துல் உலமா திருச்சியின் தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆலிம் புலவர் கண்ணியத்திற்குரிய மௌலவி ஹலீஃபா S ஹுசைன் முகமது ஆலிம் மன்பஇ அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்ற பிரபல இஸ்லாமிய கீத பாடகர் SM அபுல் பரக்காத் ஹக்கியுல் காதரி அவர்களையும் நாம் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இவர்கள் அனைவரையும் சலாம் கூறி இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம், பூத்து குலுங்குகின்ற இன்றைய புனித ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கசீதாவோடு ஆரம்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் அறிந்த யா நபி அல்லாஹ் பாடல் இடம்பெற இருக்கிறது. இந்த பாடலை யாத்திருக்கிறார்கள் குத்துபு ஜமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா அஸ்ஸையத் ஹலீல் அவுன் மௌலானா ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி மௌலானா பாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அலீம் அவர்கள் இந்த பாடலை யாத்து தந்திருக்கிறார்கள். இதனை பாடுகிறார்கள். வானொலியிலே அடிக்கடி ஒளிபரப்பாகும் யா நபி அல்லாஹ் கசீதாவின் புகழ் ஆலிம் புலவர் ஹலீஃபா S ஹுசைன் முஹம்மது ஆலிம் மன்பஇ ஹக்கியுல் காதிரி அவர்கள் இந்த பாடலை இப்போது உங்களுக்காக வழங்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா நபி அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ் யா ஹபீப் அல்லாஹ் சலாமுன் அலைக்கும் யா நபி அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ் யா ஹபீப் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யாஹூ யா அல்லாஹ் அன்த நூரும் மின் நூரில் இலாஹி அன்த ஜூதும் மின் ஜூதி அன்த நூரும் மின் நூரில் இலாஹி அன்த ஜூதும் மின் ஜூதி அன்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன யா நபி அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ் யா ஹபீப் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யாஹூ யா அல்லாஹ் யா அஸீஸ் அல்லாஹ் யா ஹரீஸ் அல்லாஹ் யா ரഊஃப் அல்லாஹ் சலாமுன் அலைக்கும்
يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت مظهر الأتم كله يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله أنت جد عظيم لسيد خليلنا لمها أنت جد عظيم لسيد خليلنا لمها هو العون سواك لا له مثواه يا الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله صلى الله عليكم وآله وصحبه صلى الله عليكم وآله وصحبه وسلم صل سلما على الرسول كل حين يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله يا هو يا الله يا هو يا الله. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கு நாங்கள் சிறப்பான ஒரு அம்சத்தை இந்த இடத்திலே தர இருக்கின்றோம். குறிப்பாக மீலாது விழாக்கள் உலகெங்கும் இந்த காலப்பகுதியிலே இடம்பெற்று வருகின்ற நிலையில் கடந்த பல தசாப்தங்களாக இடம்பெற்று வருகின்ற வெலிகாமம் பைத்துல் பரக்காவிலே நடைபெறுகின்ற மீலாதுன் நபி பெருவிழாவின் தொடர்ச்சியாக 20வது வருடமாகவும் இந்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற அவர்களுடைய அனுபவங்கள் பற்றியும் அதன் சிறப்பம்சங்கள் பற்றியும் நாங்கள் இந்த இடத்திலே மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களிடம் பல கருத்துக்கள் இருக்கக்கூடும். அவர்களிடம் இது பற்றிய கருத்துக்களை நாங்கள் கேட்க விளைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெலிகமையிலே பைத்துல் பரக்காவிலே நடைபெற்று வருகின்ற மீலாதுன் நபி மாநாட்டிற்கு வருகை தருகின்ற நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறான். அந்த இறைவனுக்கே அனைத்து புகழும். இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் நான் அடைகின்ற பேரானந்தம் குதூகலம் அலாதியானது. பொதுவாகவே மீலாது நபி பெருவிழா நடைபெறுகிறது, இந்த நாடு முழுவதும் நடைபெறுகிறது, உலகம் எங்கிலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதன் மூலம் மக்களுக்கு பல்வேறு பலன்களும் பிரயோஜனங்களும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இங்கே வெலிகமவிலே பைத்துல் பரக்காவிலே நடைபெறுகின்ற மீலாது நபி பெருவிழா வித்தியாசமானது. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை அவர்களது பேர பிள்ளைகளோடு அமர்ந்து கொண்டாடுகின்றனர் பாக்கியம். இதை நான் அடிக்கடி இந்தியாவிலே மார்க்க அறிஞர்களிடம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். வருடந்தோறும் இறைவன் எனக்கு ஒரு நற்பாக்கியத்தை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளைகளோடு இருந்து கொண்டு அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற நற்பேறு எனக்கு கிட்டிருக்கிறது என்று நான் அடிக்கடி சொல்வேன். உண்மையும் அதுதான். இந்த மீலாது நபி பெருவிழாவின் மூலம் மக்களுக்கு பல பிரயோஜனங்கள், குறிப்பாக இந்த நாட்டிற்கு என்று நாம் உறுதியாக சொல்லலாம். இந்த நாட்டில் இருக்கிற அமைதி, பொருளாதார வளர்ச்சி
இடையிலே ஏற்பட்ட பொருளாதார தடை கூட இன்னைக்கு அகன்று கொண்டு வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் இது போன்ற மீலாது நபி பெருவிழாவினுடைய பரக்கத் என்பதுதான் காரணம் என்று நான் அறுதியிட்டு சொல்லுவேன். இந்த நாட்டிலே மக்கள் அமைதியோடு வாழ்கிறார்கள், நல்லிணக்கத்தோடு வாழ்கிறார்கள், சகோதரத்தோடு வாழ்கிறார்கள். பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் இங்கு இருந்தாலும் கூட ஒற்றுமை உணர்வோடு வாழ்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் காரணம் இந்த மீலாது நபி பெருவிழா தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோட்பாடு எப்படி இருந்தது, அவர்களுடைய தத்துவம் எப்படி இருந்தது என்று கூறுகின்ற போது எல்லா மக்களும் அதை வரவேற்கிறார்கள். சரி, வெலிகமையிலே நடைபெறுகிறது. இதை அல்லாமா அல் ஆரிஃபு பில்லா அஷேகுல் காமில் அஸ்ஸையீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனி அல் ஹுசைனி வல் ஹாஷிமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள்தான் தொடங்கினார்கள். அதிலே தான் 20 ஆண்டு காலங்கள் இப்போது நடைபெற்றிருக்கிறது. அவர்களுடைய பாரம்பரியத்தையும் நாம் தெரிந்து கொண்டால் மிக நல்லது. அவர்களுடைய பாட்டனார் ஜமாலியா மௌலானா பகுதாது மாநகரத்திலிருந்து தான் இங்கே வருகை தந்தார்கள். அந்த ஜமாலியா மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகுதாது மாநகரத்திலே பாபு ஷேக் என்கின்ற இடத்தில் பைத்து ஷுரஃபா என்ற இல்லத்தில் பிறந்தார்கள். அவர்கள் பிறந்த இடம் மேல்நிலை கண்ட ஞானி முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரவுலா ஷரீஃப் இருக்கிற இடத்திற்கு மிக அருகில்தான், அந்த வளாகத்திற்கு அருகில்தான் அந்த பைத்து ஷுரஃபா இருக்கிறது. அஸ்ஸையீத் ஜமாலியா மௌலானா அவர்கள் இராணுவ தளபதியாக இருந்தார்கள். அவர்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகுதான் அவர்கள் பெற்ற கல்வியை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகளுக்கு சென்றார்கள். அதில் ஒன்றுதான் இந்தியா, இலங்கை எல்லாம். அந்த காலத்திலேயே 12,000 சீடர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். நினைத்தாலே ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? ஆம், அதுதான் உண்மையும் கூட. இந்த அஸ்ஸையீத் ஜமாலியா மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அஸ்ஸையீத் ஜமாலுத்தீன் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபிக்ஹ் கலையிலே மார்க்க சட்ட திட்டங்களிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் பகதாது மாநகரத்து மக்கள், குறிப்பாக உலமா பெருமக்கள் எல்லாம் இமாமுல் ஆலம் என்று குறிப்பிட்டு அழைப்பார்களாம். இமாமுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவளை பற்றி நமக்கு தெரியும். இவர்களையும் இமாமுல் ஆலம் என்று குறிப்பிட்ட அளவிற்கு ஃபிக்ஹ் கலையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த ஜமாலுத்தீன் மௌலானா அவர்களிடம் பெற்ற மார்க்க கல்வி, ஆன்மீக கல்வி, இதைத்தான் ஜமாலியா மௌலானா அவர்கள் உலகெங்கிலும் சென்று சொன்னார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். அந்த ஜமாலுத்தீன் மௌலானா அவர்களிடம் ஹிலாஃபத்து பெற்றார்கள் ஜமாலியா மௌலானா அவர்கள். எப்படி என்றால், குறிப்பாக சில தரீக்காக்களை உங்களுக்கு சொல்லலாம். காதிரியா தரீக்கா, ஷாதுலியா தரீக்கா, நக்ஷபந்தியா தரீக்கா, இப்படி பல்வேறு தரீக்காக்களுக்கு ஹலீஃபாக இருந்தார்கள் ஜமாலியா மௌலானா அவர்கள். பல்வேறு கவிதைகளை அரபி மொழியில் ஆய்த்திருக்கிறார்கள். அது குடும்பத்திற்கே உண்டான சிறப்பு. அது அந்த குடும்பத்தில் யார் வந்தாலும் ஒருவர் பின் ஒருவராக இந்த கவிதை ஆற்றுவதில் மிகப்பெரிய தேர்ச்சி உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த ஜமாலியா மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் 32வது தலைமுறையிலே வருகிறார்கள். ஹஸ்ரத் அவர்களே, அத்தரிகத்துல் ஹக்கியத்துல் காத்ரியாவினுடைய சிறப்புகள் எண்ணற்றவை. அவற்றை நாங்கள் தொடர்ந்தும் கூறி செல்வதானால் நாங்கள் எண்ணற்ற அளவில் அவற்றை கூறிக்கொண்டே செல்லலாம். பல நாட்கள் மேடை போட்டு அதனை நாங்கள் முழங்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான நிலையிலே நாங்கள் இன்றைய தினத்தில் ஞாபகப்படுத்தக்கூடிய எங்களுடைய உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் பற்றி நாம் ஏன் இந்த நேரத்தில் அவர்களுடைய சிறப்புகளை மக்களுக்கு கூற வேண்டும் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். மீலாது நபி பெருவிழாவை நாம் நடத்துகிறோம் என்றால் பல காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவருக்குண்டான கடமை அது. உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம்தான் கிடைத்தது. அருள்மறை வேதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாகத்தான் நாம் கிடைக்கப்பட்டோம். நம்மை படைத்த இறைவன் யார், அவர்கள் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொண்டோம். அந்த இறைவனை வணங்குகின்ற நற்பாக்கியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நாம் பெற்றோம். அவர்களுக்கு மீலாது நபி விழா கொண்டாடுவதில் பல்வேறு முஸ்லிம்களும் முன்னெடுக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களும் இதை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்றால், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் மீலாது நபி விடுமுறை என்றே விடுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பலன்கள், அவர் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள், புரட்சி, மறுமலர்ச்சி மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது அதனால்தான்.
அதன் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரு பிள்ளையாக இருக்கிற சையத் ஹலீல் அவுல் மௌலானா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்களுக்கு மிக பங்கு இருக்கிறது. ஏன், அவர் பாட்டனார் அல்லவா. அதன் வழியிலே தான் அந்த யாசின் மௌலானா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அது சையத் ஹலீல் அவுல் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு, இப்போதைக்கு சையத் யாசின் அலி மௌலானா சையத் ஹலீல் அவுல் மௌலானா அவர்களுடைய பணியை இன்றைக்கு சையத் யாசின் அலி மௌலானா தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக. இவர்கள் பல்வேறு உயர்நிலை கல்வி பெற்றிருக்கிறார்கள். BA MBA என்கின்ற கல்வி பெற்றிருக்கிறார்கள். சிங்கப்பூரிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் ஹக்கியத்துல் காதிரியாவுடைய அந்த தரீகாவுக்கு தலைமையேற்று மிக சிறப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும் என்று உலகமே ஏன் திட்டமிடுகிறது என்றால், உலகம் அடைந்த பலன் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த போது மனித சமூகத்திற்கு மத்தியில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பால் ஒரு மனிதன் உயர முடியும் தாழ முடியும் என்கின்ற நிலையை மாற்றி அமைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறப்பால் ஒரு மனிதன் உயரவும் முடியாது தாழவும் முடியாது, அவனை நன்னடத்தின் மூலமாகத்தான் உயர முடியும் என்பதை நிலைநாட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்பதை நிலைநாட்டினார்கள். ஒரு சமூகத்தின் உயர்வு பெண்களின் உயர்வில் தான் அமைந்திருக்கிறது என்பதை சொன்னது மட்டுமல்ல, நிலைநிறுத்தி காட்டினார்கள். உலக மனிதர்கள் அத்தனை பேரும் சமம் என்பதை இன்றைக்கு கூட பள்ளிவாசல்களுக்கு சென்றால் தொழுகையிலே அணிவகுத்து நிற்கின்ற போது முதலாவதா வரக்கூடியவர் முதல் அணியிலே இருப்பார். அவர் தொழிலாளியாக இருந்தாலும் கூட அடுத்து பின்னால் வரக்கூடியவர் இரண்டாவது அணி மூன்றாவது அணி தான். அவர் முதலாளியாக இருந்தாலும் சரிதான். காரணம், அங்கே சமத்துவம் பேணி பாதுகாக்கப்படுகிறது. ஹஜ்ஜின் போது கூட அரஃபா மைதானத்திலே பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் வருவார்கள், பல்வேறு மொழியை பேசுகின்ற மக்கள் அங்கே வருவார்கள். ஆனால் கூட எல்லோரும் ஒரே உடையில் இருப்பார்கள். இறைவனுக்கு முன்பு அனைவரும் சமம் என்கின்ற தத்துவத்தை வெளிப்படுத்துகிற சமத்துவ மாநாடு தான் அந்த அரஃபாவுடைய மைதானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு என்னென்ன சுதந்திரம் உண்டு என்பதை அறிவித்தார்கள் அல்லவா. மனிதர்களுக்கு கூட மனிதர்களுடைய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் வழங்கினார்கள் என்பதை விட அதை விட ஒரு மனிதனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுக்கு என்னென்ன சுதந்திரம் உண்டு அதையும் சொல்லி காட்டியவர்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் வருகை தராவிட்டால் மனிதர்களுக்கு இவ்வளவு உரிமைகள் இருக்கிறதா, சுதந்திரம் இருக்கிறதா என்பதை தெரியாமல் போயிருக்கும் இந்த உலகத்திற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை பல்வேறு ஓமானங்கள் மூலம் சொல்லி காட்டினார்களே. மனித சமூகம் ஒரு கட்டிடத்தின் கற்களை போன்று இருக்க வேண்டும். ஒரு கல் இன்னொரு கல்லை பற்றி பிடித்து கொண்டு நிற்கிறது. அதுபோன்றுதான் மனிதர்களில் ஒருவர் மற்றவரை சார்ந்து வாழ வேண்டும், பிரிந்துவிடக் கூடாது என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று சொன்னார்கள். விதவை திருமணம் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்களுடைய வருகையால் தான் இந்த உலகமே மறுமலர்ச்சி கண்டது. ஆகவேதான் இந்த உலகம் அவர்களை மெச்சுகிறது, போற்றுகிறது, பாராட்டுகிறது, அவர்களை நினைவு கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிகழ்ச்சியிலே நாங்கள் இப்போது பாடலொன்றுக்கு செல்கின்றோம். எங்கள் கண்ணியத்திற்கும் அன்புக்கும் உரிய ஷேக் நாயகம் ஜமாலியா அசையத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி வாப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்றி இந்த பாடலை பாடுகிறார்கள் பிரபல இஸ்லாமிய கீத பாடகர் SM அபுல் பரக்காத் ஹக்கியுல் காதிரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகு கழகே அரும் பொருளே அன்பே வடிவாம் அருங்குணமே எழிலு கொப்பில்லாதவரே இறையீதென்றுரை பகர்ந்தவரே அழிவு பாதையில் சென்றவரை அறமே அறியா மரத்தாரை பொலிவுடன் வாழ வழிவகுத்தார் பொன்னார் மேனி பெருந்தகையே அழகு கழகே அரும் பொருளே அன்பே வழிவாம் அருங்குணமே பூரண நபியே
சந்திரரே பூவுளோர் போற்றும் பெருமானே காரண நபியே கனியுளமே கதியே பதியே கருவுருவே தாரணி போற்றும் சூரியரே தனி நிகரில்லா தவ கொழுந்தே ஆரணமாம் குர்ஆன் தனிலே ஆரிரை போற்றும் புகழோரே அழகு கழகே அரும்பொருளே அன்பே வடிவாம் அருங்குணமே ஒளியினு மிக்க ஒளியுருவே உயிரினு மிக்க உயிர்கருவே வெளியாயுள்ளாய் கரந்துரைந்து வேதமும் விளக்கும் வல்லோரே துளிருமெழிலார் நகையழகே தூய்மை துலங்கும் தேன்மொழியே ஒளிந்தே காரிரு நகற்றியதார் உயிரே குருவே புகழுருவே அழகு கழகே அரும்பொருளே அன்பே வடிவாம் அருங்குணமே கருணை கடலே காரிருளை கலைத்தே ஒளியை பரப்பியவன் கருணை கடலே காரிருளை கலைத்தே ஒளியை பரப்பியவன் முரணை நீத்த மரணிக்கு முழுமுதன் இறையை மாந்தருக்கு தருணம் பார்த்த தேர்ந்தெடுத்த தருணம் பார்த்து ஈந்தளித்த தலைவரும் பெரு மாணவியே வருணம் நீக்கி வாழ்வழித்தார் மாந்தரொன்றன பகர்ந்தவரே அழகு கழகே அரும்பொருளே அன்பே வடிவாம் அருங்குணமே இயற்றருமேழிலே இசை மொழியே இறையவன் இறை குணக்குன்றே மயற்கொள் மாந்தர் கருமருந்தே மரமது நீக்கி அறங்காத்த செயற்பெருவீரர் விரட்டீரர் சீரிய பெருமார் அருஞ்சீலர் வயிற்றரு கல்லை பசி போக்க வரித்து நின்ற பெருமாறே அழகு கழகே அரும்பொருளே அன்பே வடிவாம் அருங்குணமே எழிலு கொப்பில் இல்லாதவரே இறையீதன்றுரை பகர்ந்தவரே அழிவு பாதையில் சென்றவரை அறமே அறியா மரத்தாரை பொலிவுடன் வாழ வழிவகுத்தார் புண்டார் மேனி பெருந்தகையே அழகு கழகே அரும்பொருளே அன்பே வடிவாம் அருங்குணமே. அஸ்ஸலாமு அலைக்கும். வெளிகாமத்தில் இடம்பெறுகின்ற பன்னாட்டு மக்கள் பக்தியுடன் சங்கமிக்கும் 20வது மீலாது பெருவிழா நிகழ்ச்சிக்கு அமைவாக வசந்தன் டிவியிலே இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறீர்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று பன்னாட்டு அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் SS ஹைதர் அலி மிஸ்பாஹி ஆலிம் ஹசரத் அவர்கள். தற்சமயம் மேலைப்பாளையம் உஸ்மானியா அரபு கல்லூரியிலே அவர்கள் முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஹசரத்
அவர்களே, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பல இடங்களிலே இந்த மாதத்திலும் எந்த மாதத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த அஹ்லுல் பைத்துக்களுக்கும் தரிகாக்களுக்கும் இடையிலான நிறைய தொடர்புகள் நிலவுகின்றன. உங்களுடைய பார்வையிலே அஹ்லுல் பைத்துக்களும் தரிகாக்களும் ஏன் மக்களுடைய வாழ்வில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்ற கருத்தை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஹ்லி பைத்தி அஜ்மாயின். அல்லாஹுவின் மகத்தான பேரருள். ரொம்ப அருமையான கேள்வி. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறப்படுகிற புனிதமான இந்த மீலாதின் மகத்தான இந்த நாளில் நான் மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மாத்திரம் அல்லாஹ் மகத்தான இடத்தில் கொண்டு நிறுத்தவில்லை. அவர்களை அவன் கொடுத்த கண்ணியம் அதற்கு நிகரான வேறொரு கண்ணியம் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு அவர்களை மேம்படுத்தினான், உயர்த்தினான். அதைவிட மேலாக அவன் இன்னொரு காரியம் செய்தான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்திருந்த எல்லோரையும் கண்ணியப்படுத்தினான். பெருமானாரின் தோழர்கள் உலகத்தில் மகத்தான வரலாற்றின் பல பக்கங்களை பெற்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அஹ்ல பைத்துகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். யார் அஹ்ல பைத்துகள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்து பிள்ளைகள். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் அதன் அடிப்படையாக வைக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த பாக்கியம் நிறைந்த பிள்ளை. அன்னை ஃபாத்திமத்து ஸஹராவின் பிள்ளைகள் இமாம் ஹசன், ஹுசைன். நான் ஒரு இரு செய்திகளை அந்த அஹ்ல பைத்தின் மகத்துவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மைப்படுத்தி சொன்ன வார்த்தை, எல்லாருமே அல்லாஹ்வை பிரியப்படுறோம், ரசூலை பிரியப்படுகிறோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் ரசூலும் இந்த உலகில் ஒருவரை பிரியப்படுவார்கள் என்றால் அவர் என் அஹ்ல பைத் அலி என்றார்கள். அல்லாஹ்வே நேசிக்கும் மனிதரை இந்த மண்ணில் பார்க்க வேண்டுமா? அவன் ரசூலான நான் நேசிக்கும் மனிதர் ஹஜ்ரத் அலி என்கிறார்கள். ஃபாத்திமத்து ஸஹராவை பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, ஃபாத்திமா பித்அத்து மின்னி. உலகத்தில் யாரும் இப்படி தன் மக்களை சொல்லியிருக்க முடியாது. ஃபாத்திமா என் சதை துண்டு என்றார்கள். ஃபாத்திமாவை மகிழ்விக்கிற போது நான் மகிழ்கிறேன். ஃபாத்திமா மனசு கோணும் என்றால் அதற்கு காரணமாக அலியவர்களே நடந்தாலும் ஃபாத்திமா மனம் கோணவில்லை, இந்த நபியின் மனம் கோணும் என்றார்கள். அஹ்ல பைத்தை தூக்கி நிறுத்திய இடம். அவர்களின் பேர பிள்ளைகள் அடுத்து வருகிறார்கள். இமாம் ஹசன், ஹுசைன். அவர்கள் மீது அந்த கண்ணியத்தை தூக்கி நிறுத்த புஜத்திலே சுமக்கிறார்கள் ரெண்டு பேரையும். வலது புஜத்திலே இமாம் ஹசன், இடது புஜத்தில் இமாம் ஹுசைன். இரண்டு பேரையும் சுமந்து சொன்னார்களாம், வானை நோக்கி பாரி உயர்த்தி, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா. ரப்பே, உனக்கு தெரியும் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன். வா அஹிப்பஹுமா என்றார்கள். நீயும் இவர்கள் இரண்டு பேரையும் நேசிக்க வேண்டும். அது அவர்களுடைய ஆதங்கம். அடுத்து ஒரு செய்தி, உலகம் உள்ள வரையிலும் அஹ்ல பைத்தோடு நடந்து கொள்கிறவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியத்தை சொல்கிறார்கள். வா அஹிப்ப மன் அஹப்பஹுமா. என் பேர பிள்ளைகள் இமாம் ஹசன், ஹுசைன் இவர்களின் பாரம்பரியத்தில் வருகிறவர்களை யாரெல்லாம் நேசிப்பார்களோ அவர்களையும் நீ நேசிக்க வேண்டும் என்றார்கள். எங்கே கொண்டு நிறுத்துகிறார்கள்? அஹ்ல பைத்துகளை நான் நேசிக்க வேண்டும். நான் நேசிப்பதால் அல்லாஹ்வே என்னை நேசிப்பான். அல்லாஹ் நேசிக்கிறான்ங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அல்லாஹ் நீ நேசிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக பிரார்த்தனையை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்க. அவங்க கேள்வியில் அழகா கேட்டாங்க, அஹ்ல பைத்துக்கும் தரீகாக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இங்க தரீகாவினுடைய பெரும் பெரும் தரீகாக்களை எடுத்தால் எல்லாமே அஹ்ல பைத்தின் பாரம்பரியத்திலேயே அந்த தரீகாவினுடைய முன்னவர்களாக இருந்த ஷேகுமார்கள் உருவாகிறார்கள். காதிரியா பிரபலியமான தரீகா. இங்கேயும் நம்முடைய அல்லாமா இந்த தரீகாவை இங்கே வளர்த்து கொண்டு வந்த மகான்கள் காதிரியாவினுடைய தொடரிலேயே இருக்கிறார்கள். முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய பாரம்பரியத்திலே வருகிறார்கள். காதிரியா தரீகாவை உலகத்தில் முகவரிப்படுத்திய காலம் இன்று வரையிலும் உலகமெங்கும் காதிரியா தொடர்கிறது. அல்லாஹ்வை நோக்கி அடியார்களை நகர்த்தும் பாதை தான் தரீகாக்கள். அல்லாஹுவோடும் ரசூலோடும் அழகிய உறவுகளை மனிதர்களுக்கு கொடுத்து பண்படுத்துகிற பாதை. எல்லாவற்றுக்கும் மேலால்
ஆன்மீக சிந்தனையை மனித இதயத்தில் விதைக்கிற பாதை. அதற்கும் மேலால் மனிதர்களை மதிக்கும் மனோபக்குவத்தை கொடுக்கும் பாதை தரீகா. இன்னும் கொஞ்சம் சொன்னால் இறைவனையே அடையும் பாதை தரீகா. அந்த தரீகாக்கள் எங்கள் அஹ்ல பைத்தின் பாரம்பரியத்திலேயே வருகிறது. காதிரியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனர் அல்லாமா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய பாரம்பரியம். அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி, ஷாதிலியாவின் தரீகா. ஷாதிலியா தரீகா உலகத்தில் மிகச்சிறந்த புனிதர்களை வார்த்தெடுக்கும். அந்த தரீகாவினுடைய நிறுவனராக, ஷேகாக, மகானாக தோற்றுவித்த இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாரம்பரியத்திலேயே வருகிறார்கள். 1-2 மாத்திரம்தான் சொல்ல முடியும். இங்கே தரீகத்துல் பதவியா தரீகா உலகத்தில் பல நாடுகளில் வேறு வதித்தது. மிகச்சிறந்த ஞானிகளை உருவாக்கியது. அல்லாமா சையீத் அஹ்மதுல் பதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய பாரம்பரியத்திலே வருகிறார்கள். உலகம் மறக்க முடியாத மாமனிதர் இமாம் அஹமது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். நீங்கள் உலகத்தினுடைய எந்த நாடுகளுக்கு போனாலும் ரிஃபாயி நாயகம் போற்றப்படுவார்கள். அல்லாமா ரிஃபாயி நாயகத்தால் உருவாக்கப்பட்ட தரீகா ரிஃபாயியா. அல்லாமா அஹமது கபீர் ரிஃபாயி அவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு பாரம்பரியத்திலே வருகிறார்கள். நான் நிறைவாக சொல்வேன், அல்லாமா சையீத் அஹமது தசூகி, சையீது இப்ராஹிம் தசூகி அவர்களால் உருவாக்கப்பட்டது தரீகா தசூகியா. தரீகா தசூகியாவில் உருவான பெரியார்கள் எல்லாம் அவங்களுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பே, உன் தரிசனம், உன் ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தரிசனம் இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றே மூச்சை விட வேண்டும் என்று கேட்டவர்கள். அந்த தரீகா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு பாரம்பரியத்தில் வருகிறது. மொத்தத்தில் நீங்கள் பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அஹ்ல பைத்துகள் தரீகாக்களை அந்த சங்கிலி தொடரில் உருவாக்குகிற இடம் கிடைத்த போது உலகம் மாணவியின் அற்புதமான அந்த சேவையில் மனிதர்கள், புனிதர்கள், பண்பாளர்கள், ஒழுக்க சீலர்கள், மற்றவர்களை மதிக்கும் மனோபக்குவம் உடையவர்கள், நாட்டுக்கும் வீட்டுக்கும் சமுதாயத்திற்கும் மிகச்சிறந்த உயர்வான நன்னோக்கம் படைத்த மனிதர்களை எப்படி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களோ, வார்த்தெடுத்தார்களோ, அந்த பாதையை அஹ்ல பைத்துகள் தொடர்ந்தார்கள். கியாமத் வரைக்கும் தொடர வேண்டுமே. அவர்களின் பாரம்பரியத்தில் தரீகாக்கள் இன்றைக்கு அந்த அறப்பணிகளை ஆற்றுகிறது. தரீகா உள்ள ஒருத்தர் போயிட்டார்னா அவர் சொந்த வாழ்க்கையில் பக்குவம் பெறுகிறார், பேணுதல் பெறுகிறார், பக்தி அடைகிறார், மற்றவர்களை மதிக்கிறார், தன்னை லேசாக்கிக் கொள்வார், இறுதியில் அல்லாஹ்வையே அடைந்துதான் மூச்சை பிரிக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! ஒரு அற்புதமான இந்த பாக்கியங்களை அஹ்ல பைத்துகளே விதைத்தார்கள். போற்றுவதில் மகிழ்கிறோம். உங்களிடத்தில் கூலி கேட்கவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம். இல்லல் முவத்தத பில் குர்பா, என் குடும்பம் எங்கிருந்தாலும் அவர்களை நேசித்து விடுங்கள், என் குடும்பத்தின் மீது அன்பு காட்டுங்கள் என்று இந்த சமூகத்திற்கு கோரிக்கையாகவும் விருப்பமாகவும் கேட்டார்கள் உத்தம நபிகள். நமக்கு கடமை இருக்கிறது அஹ்ல பைத்துகளை நேசிப்பது. அஹ்ல பைத்தின் தொடரை உண்டாக்கி கொடுத்த தரீகாக்களின் ஷேகுமார்களை நேசிக்க வேண்டிய கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்றோம். நிகழ்ச்சியிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்காக வருகின்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு சென்னை பல்லவாக்கம் அல் மஸ்ஜித் மஹமூதிலே தற்சமயம் தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களும், அதே போன்று மன்பௌ சாலிஹ் பெண்கள் அரபு கல்லூரியிலே முதல்வராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஏயு அபூபக்கர் உஸ்மானி ஹசரத் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். ஹசரத் அவர்களை குறிப்பாக நாங்கள் குறுகிய நேரத்திலே பல விடயங்களை எங்களுடைய நேர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை, இந்த நாளின் முக்கியத்துவம் பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே சூஃபியாக்களின் வாழ்க்கை என்பது தற்காலத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு எவ்வாறு படிப்பினையாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக எங்களுடைய மக்களுக்கு சொல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் உள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகான கேள்வியை சகோதரர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சூஃபியாக்களினுடைய வாழ்வும் வாக்கும் இன்றைய காலகட்டத்தில் அது ஏற்படுத்துகிற மாற்றம், புரட்சி, அதனுடைய தேவை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுகிற விதத்தில்
ஒரு சில செய்திகளை நாம் அடிப்படையாக புரிந்து கொண்டால் மிக பொருத்தமாக இருக்கும். முதலாவது, சூஃபியாக்கள் என்றால் யார் என்பதை முதலில் புரிய வேண்டும். உலகெங்கிலும் மீலாது விழாக்கள் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிற இந்த நேரத்திலே மீலாது விழாக்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை என்பது இந்த சமூகத்திற்கு 3 விதமாக அர்ப்பணிக்கப்பட்டது. முதலாவது, அக்வாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொற்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பேசிய வார்த்தைகளை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து மிக அமானிதமாக ஒப்படைத்த முஹத்திஸீன்கள், அவர்களுடைய பங்களிப்புகள் மகத்தானது. இரண்டாவது, அமாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செயல்பாடுகள், செயல்முறைகள், இதை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து தந்த மிகச்சிறந்த ஃபுகஹாக்கள், அவர்களுக்கு ஃபுகஹாக்கள் என்று சொல்லுவோம். மூன்றாவது ஒன்று இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்வாலுகள். அஹ்வாலுகள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்தரங்க விஷயங்களை, ரசூலனுடைய அந்தரங்க விஷயங்களை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து தந்தவர்கள் தான் ஹால்களை, அஹ்வால்களை தந்தவர்கள் தான் சூஃபியாக்கள். தஸவுஃப் என்று சொல்லுவோம். பொதுவாக தஸவுஃப் என்பது அது ஒரு இசம் அல்லது சூஃபிசம் என்று சொல்லுவார்கள். சூஃபிசம் என்பது கேபிட்டலிசம், கம்யூனிசம் என்று சொல்வது போல இது ஒரு இசம் அல்லது, அது ஒரு பெரிய தத்துவம் அல்ல. அதை தாண்டி அது ஒரு வாழ்க்கை, அது வாழ்க்கையோடு கலந்தது. எனவே அந்த சூஃபியாக்கள் இந்த உலகத்தில் எத்தனை பெரிய மாற்றங்களை இந்த உலகத்திற்கு தந்தார்கள். அவர்களின் வழியாக இந்த உலகம் பெற்ற பயன் என்ன, இந்த உலகம் பெற்ற ஞானம் என்ன என்றெல்லாம் நாம் அடிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர்கள் செய்த புரட்சி, அவர்களுடைய பார்வையினால் இந்த உலகத்தில் பெரும் புரட்சி செய்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளால் இந்த உலகத்தில் பெரும் புரட்சி செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையால் பெரும் புரட்சி செய்தார்கள். சூஃபியாக்களுடைய பார்வை ஏற்படுத்தின புரட்சி இந்த உலகத்தில். அவர்களுடைய பார்வைக்கு கட்டுண்டு ஈமானிய வாசத்தை, ஈமானிய வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர்கள். காஜா குலாம் ஹசன் ரஹிமஹுல்லா என்று சொல்லுவார்கள். அவர்களை பற்றி ஒரு வழக்கு நடந்தது இந்தியாவில். என்ன வழக்கு என்று சொன்னால், அவர் கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். வழக்கு என்னன்னா, நீங்கள் கட்டாயப்படுத்தி எல்லோரையும் களிமா சொல்ல வைக்கிறீர்களாம், எல்லோரையும் முஸ்லீமாக மாற்றுகிறீர்களாம் என்ற ஒரு வழக்கு. இந்த வழக்குக்கு கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிற காஜா குலாம் ஹசன் ரஹமத்துல்லா ஒரு அழகான நடைபெற்ற ஒரு சரித்திரம். ஜட்ஜி கேட்கிறார், நீங்கள் அப்படி கட்டாயப்படுத்தி நீங்கள் ஈமான் கொள்ள வைத்தீர்களா என்று சொன்ன பொழுது, எதிரணியில் இருக்கிற ஒரு நான் முஸ்லீம் சகோதரர் அவரை பார்த்து கேட்டார்கள், நான் அப்படியா உங்களை சொன்னேன் என்று சொன்ன பொழுது அவர் களிமா சொன்னார். இன்னொருவரை நோக்கி கை நீட்டினார், அவர் களிமா சொன்னார். ஒரு 6-7 பேர்கள் அதே இடத்தில் களிமா சொல்கிறார். வழக்கை விசாரித்த ஜட்ஜி சொன்னார், நீங்கள் இதுவரை விரல் நீட்டியது போதும், என் பக்கம் நீங்கள் விரல் நீட்டிவிட வேண்டாம் என்று வழக்கை தள்ளுபடி செய்கிறார். இதுவெல்லாம் நிதர்சனமாக நடந்த உண்மை. சூஃபியாக்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய பார்வையால் பெரும் ஈமானிய புரட்சி செய்தார்கள். அவர்களுடைய நாவுகள் இந்த உலகத்தில் செய்த புரட்சி, எவ்வளவு பெரிய புரட்சிகளை அவர்கள் நாவுகளால் செய்தார்கள் இந்த உலகத்தில். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுண்டு கடந்தவர்கள், அவர்களுடைய பார்வைக்கு கட்டுண்டு கடந்தவர்கள். ஒரு கெட்ட பார்வை அது பொறாமையை ஏற்படுத்துகிறது, அது கண்திருஷ்டியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், நல்லோர்களின் பார்வை ஏற்படுத்துகிற பெரும் புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய மடியிலே படுக்க வைத்திருந்த அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் கார சௌரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மடியிலே படுக்க வைத்திருந்த பொழுது சொன்னார்கள், அதாவுல்லாஹ் ஷா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், அந்த வரலாற்றை குறிப்பிடுகிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை பார்த்த பொழுது அது முழு குர்ஆனாகவே ஜொலிக்கிறது, குர்ஆனாகவே அதை பார்த்தார்கள். இதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்தினுடைய அன்றைய காலை பொழுதிலே ஃபஜ்ர் தொழுகையிலே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், நாங்கள் தொழுகையிலே இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த பொழுது கஅன்ன வஜ்ஹஹு வரகத்து முஸ்ஹஃப், அது எங்களுக்கு குர்ஆனாகவே தெரிந்தது என்று சொன்னார்கள். எனவே வரலாற்றில் வாழ்ந்த சூஃபியாக்களும் அவுலியாக்களும் ஞானவான்களும் அவர்களுடைய முகங்கள் அது ஈமானிய நூறாக பிரகாசித்தது. எனவே அந்த முகத்தை பார்த்த பொழுது ஈமானிய கலிமாக்கள் வார்த்தையில் வந்தது. அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அது ஈமான்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்களுடைய வாழ்க்கையை படித்த பொழுது அது ஒரு பெரிய புரட்சியை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியது. ஒரு பயணத்தை முடித்துவிட்டு வந்த ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு அன்ஹு தன் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தாய் கேட்டார்கள்,
இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீர்களே என்று. ஆம், இன்றைக்கு நான் பேசிய ஒரு மேடையிலே 10,000 பேர்கள் அந்த வார்த்தைக்கு தௌபா சொன்னார்கள். நான் பேசின அந்த வார்த்தையின் விளைவாக 10,000 பேர்கள் தௌபா செய்தார்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்று சொன்னார்கள். அவர்களுடைய தாய் சொன்னார்கள், அதுல எனக்கும் அதுல ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குப்பா. உனக்கு சிறு வயசிலே நான் பால் ஊட்டுகிற பொழுது கூட நான் சலவாத்து ஓதிக்கொண்டே தான் நான் பால் ஊட்டுவேன். ஒது இல்லாமல் உனக்கு தாய்ப்பால் கூட கொடுத்ததில்லை. நீ அழுகிற பொழுது கூட 2 ரக்காத்து தொழுதுட்டு தான் வந்து உனக்கு பால் ஊட்டுவேன் என்று ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்படி இந்த உலகத்தில் வலிமார்களுடைய சூஃபியாக்களுடைய தேவை எல்லா காலகட்டத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்தில் நிறைவாக வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை கூட 40 சூஃபியாக்கள் தான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி தருவார்கள் என்று சொன்னார்கள். எனவே வலிமார்கள் சூஃபியாக்களுடைய வாழ்க்கையும் வாக்கும் எல்லா காலத்திலேயும் ஈமானுக்கு உயிரோட்டம் என்பதை இந்த உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டும். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியிலே அடுத்து இடம்பெற இருக்கின்ற அம்சம் குத்துபுஸ் ஜமான் சம்சுல் வுஜூத் ஜமாலியா சையத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனி அல் ஹாஷிம் மௌலானா பாப்பா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீம் அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த பாடல் கசீதா தஹ்மீஸ் முஹம்மதியா என்ற பாடலை இப்போது உங்களுக்காக வழங்குகிறார்கள். எங்களுடைய நிகழ்ச்சியிலே அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற ஆலிம் புலவர் மௌலவி ஹலீஃபா ஹுசைன் முஹம்மது ஆலிம் மன்பஇ ஹக்கியுல் காதிரி அவர்கள் இப்போது வாப்பாநாயகம் அவர்கள் எழுதிய அந்த வரிகளை உங்களுக்கு பாடலாக தருகிறார்கள். ஆலிம் அவர்களே, உங்களுக்கு இது சந்தர்ப்பம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கசீதா முஹம்மதியா என்ற ஒரு கசீதாவை இயற்றியிருக்கின்றார்கள். அந்த கசீதாவிலே 2 அடி ஈரடியாக இருந்ததை 3 அடிகள் இணைத்து நமது சங்கைக்குரிய ஜமாலியா சையத் ஹலீல் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைன் ஹாஷிமி நாயகம் அவர்கள் அழகாக இயற்றியிருக்கின்றார்கள். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمح لنا ما مضى يا واسع الكرم محمد أكرم البتراء والنجم محمد أفضل الأملاك واللازم محمد أصله موصولة القدم محمد أشرف الأعراب والعجم محمد خير من يمشي على قدمي يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم محمد واسع الإنعام دافئة محمد ذو العلا بالفضل واسعة محمد أفضل مخلوق وادية محمد باسط المعروف جامعة محمد صاحب الإحسان والكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم محمد حاذق في الفعل دائمة محمد عاطف في القلب راحبة محمد شافع مخلوق راقبة محمد تاج رسل لله قاطبة محمد صادق
الأقوال والكلم محمد صادق الأقوال والكلم. நாம் இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். எகிப்து நாட்டிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற எகிப்து மற்றும் மொரோக்கோ நாடுகளுக்கான அக்பரியா தரீகாவின் ஆன்மீக தலைவரும் எகிப்து நாட்டின் தாருல் ஹக்கீகா ஆய்வு மையத்தின் தலைவரும் முதல்வருமான பன்னூலாசிரியர் டாக்டர் ஷேக் அஹமது ஃபரீத் அல் மசீதி அல் அஸ்ஹரி PhD அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் முக்கியமான 2 கேள்விகள் இருக்கின்றன. குதுபுஸ்ஸமான் சம்சுல் வுஜூத் ஜமாலியா சையீத் ஹலீல் அவுன் மௌலானா ஹசனியுல் ஹாஷிமி மௌலானா வாப்பா நாயகம் கதசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் நாயகம் அவர்கள் எழுதியிருக்கின்ற ஹுவல் வுஜூத் எனும் ஆன்மீக அகமிய அரபு கசீதாவுக்கு நீங்கள் விரிவுரையை எழுதியிருக்கிறீர்கள். அதனை பாரிய விரிவுரை நூலாக கதீருல் கவுன் ஃபி ஷரஇல் லஹமிசித் ஜமாலியா ஹலீல் அவுன் ஃபி வஹதுல் வுஜூத் என்ற பெயரிலே நீங்கள் பாரிய ஒரு விரிவுரை நூலாக வழங்கியிருக்கிறீர்கள். நேற்று வெளிகாமத்தில் இடம்பெற்ற இந்த மீலாது விழாவின் போது உங்களுடைய இந்த விரிவுரை நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூல் பற்றி நீங்கள் குறிப்பிட வேண்டும் ஷேக் அவர்களே. ஹசரத் அவர்களே, அதனை அரபு மொழி மூலம் நீங்கள் கேட்டால் சிறப்பாக இருக்கும். يا شيخ أنت شرحت الكتاب المسمى بهو الوجود، وهذا الكتاب مشتمل على الأبيات العربية النفيسة الروحية المتعلقة بالتصوف، وقد نظمها العارف بالله والشيخ الكامل السيد خليل عون مولانا الحسني الحسيني والحاشمي قدس الله سره العظيم، المعروف بين المسلمين في الهند والسيلان وابا نايغم. وابا معناه أب، نايغم معناه سيد. وأنت شرحت هذا الكتاب وسميته بتعطير الكون في شرح نظم السيد خليل عون. ووزع هذا الكتاب في الحفلة الميلادية المباركة التي انعقدت أمس في بلغمة. هل يمكن لك أن تقول شيئا عن هذا الكتاب يا شيخ؟ الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد رسول الله وآله ومن والاه. هذا النظم رغم صغر حجمه إلا أنه من أعظم ما نظم اختصارا وإيجازا وجمعا في وحدة الوجود. فالوحدة كتب عنها الكثير واشتغل عليها الكثير وشغل بها الكثير ولم يفهمها إلا القليل النذير. அந்த நூலில் வஹதத்துல் வஜூதை பற்றி, ஏக உள்ளமையை பற்றி மிக அற்புதமாகவும் மிக சுருக்கமாகவும் அழகானதாகும் ரத்தின சுருக்கம் என்று சொல்வார்களே, அந்த அமைப்பில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சுருக்கமாக கூறுவதானால் எல்லாம் அவனே, உள்ளது ஒன்று மற்றது அன்று என்ற கருத்து தான். ஆனால் இதை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிய வேண்டும் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். சில பேர் நினைப்பது போல அல்ல என்பதையும் சொல்லி தந்தார்கள். فنرى الناس بطبيعتهم أو أكثرهم يفعل هذا، يخرج من بيته يذهب إلى عمله وأشغاله، لا يتفكر ولا يتدبر في مسألة الوجود، لا تشغل عقله. بل كثير من أهل العلم لا يفهمون مسألة الوجود، بالرغم أن الشيخ خليل عون رضي الله عنه وأرضاه شغل بالمسألة فلخصها في 5 أبيات. فعندنا على سبيل المثال قديما كان أرسطو، كان أفلاطون شغل بمسألة الوجود. عندنا ديكارت حينما قال أنا أفكر إذن أنا موجود، مسألة من عرف نفسه فقد عرف ربه. كذلك كانت كان شغله الشاغل في كتبه، منها كتاب العقل المحض، ما كان إلا مسألة الوجود. كذلك فولوتير ونيتشه وإسبانوزا وإينشتاين، كل هؤلاء وهم غير مسلمين اهتموا بمسألة الوجود. لكن العارف هو الأقرب حضورا وحضرة للحق، حيث هو قريب من حضرة النبي صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய வாப்பா நாயகம் السيد خليل عون مولانا قدس الله سره العظيم அவர்கள் இந்த வஹதத்துல் வஜூதை பற்றி 5 பைத்துகளில் மிக ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள்.
அவர்கள் இறைவனுடைய உஜூதை சிந்திக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மிகவும் வேதனைக்குரிய விஷயம், வருத்தத்துக்குரிய விஷயம், மக்கள் இதிலே கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான். அவரவர்கள் எழுகிறார்கள், வெளியே செல்கிறார்கள், திரும்புகிறார்கள், வாழ்க்கை இப்படி ஓட்டுகிறார்களே தவிர இறைவனுடைய உள்ளமை பற்றி சிந்திப்பவர்கள் யாரும் இல்லையே. ஆனால் முஸ்லிம் அறிஞர்கள் அல்லாத பிற சமயத்து அறிஞர்கள் எல்லாம் இறை உள்ளமையை பற்றி பேசியிருக்கிறார்கள், சிந்தித்திருக்கிறார்கள். அஃபலாத்தூன் போன்ற எத்தனையோ அறிஞர்கள் எல்லாம் இறை உள்ளமையை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறார்கள். ஹஸரத் அவர்கள் அஸ்ஸையத் கலீல் அவுன் மௌலானா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய ஹுவல் உஜூத் என்கின்ற கவிதைகளுக்குத்தான் விரிவுரை வழங்கினார்கள். அதற்கு பெயர் சூட்டினார்கள் தஅதீருல் கவுன். தஅதீருல் கவுன் என்றால் இந்த உலகத்தையே மனமாக்குவது. வஹதத்துல் உஜூதின் மூலமாக ஃபி ஷரஹி நல்மி சையீத் கலீல் அவுன். இந்த கலீல் அவுன் மௌலானா அவர்களுடைய கவிதைகளுக்கு விரிவுரை வழங்குவதன் மூலமாக இந்த அகிலத்தையே மனம் பரப்புவது என்பதுதான் அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய முந்தின பேச்சிலே கூட மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு என்பதை சுட்டி காட்டினாங்க. ஒரு மனிதன் இறைவனை அறிய வேண்டுமானால் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்துவிட்டால் அப்போதே இறைவனை அறிந்து கொள்ளலாம். தன்னை அறிந்து பிறகு இறைவனை அறிவது என்றல்ல. எப்போது தன்னை அறிகிறானோ அப்போதே இறைவனை அறிந்து விட்டான். இந்த அஸ்ஸையத் கலீல் அவுன் மௌலானா அவர்கள் அந்த கவிதை வரிகளிலே உறுதிப்படுத்துகிறார்கள் என்பதை சொல்லி தந்தார்கள். இறைவனுடைய படைப்பின் நோக்கம் என்ன? இறைவன் ஏன் நம்மை படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாமெல்லாம் சொல்கிறோம், இறைவன் சொன்னான் மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக படைத்தேன். இது வெளிப்படை கருத்து, பொதுவான கருத்து. அதிலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய அழுத்தமான ஆழமான அர்த்தம் என்னவென்றால் என்னை அறிவதற்காகத்தான் மனிதனை படைத்தேன் என்பதுதான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அஸ்ஸையத் கலீல் அவுன் மௌலானா அவர்களுடைய ஹுவல் உஜூத் என்ற கவிதை வரிகள் எந்த ஈடும் இணையும் இல்லாதவை, கியாமத்து நாள் வரைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவை, உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவை என்பதை சொல்லி முடித்தார்கள். இறுதியாக நாங்கள் ஷேக் அவர்களிடம் ஒரு வினாவை தொடுத்து இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். ஜமாலியா சையத் யாசின் மௌலானா கதஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் நாயகம் அவர்கள் சஹீஹுல் புகாரிக்கும் இன்சானுல் காமில் என்ற நூலுக்கும் அரபியில் விரிவுரை எழுதியிருப்பதோடு பிரபலமான பல அரபு கவிதைகளும் எழுதியிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியுடைய விரிவுரை பற்றி சற்று அவர்களுக்கு விளக்கி கூறுமாறு கூற முடியுமா ஹஸரத் அவர்களே? யா ஷைഖ், இன்ன ஷைഖ் العارف بالله والشيخ الكامل السيد ياسين مولانا رضي الله تعالى عنه قد شرح كتاب صحيح البخاري الذي هو أصح الكتب بعد كتاب الله تعالى، وكذلك شرح كتاب الإنسان الكامل، وكتب القصائد العربية الشهيرة العديدة المعجبة الراعية. أنا ألتمس من سماحتك العالية أن تقول شيئا حول هذا الكتاب، يعني شرح صحيح البخاري. كثير من أهل العلم شرحوا الجامع الصحيح للإمام أبي عبد الله البخاري رحمه الله تعالى، إما شرحا مطولا كالحافظ ابن حجر والإمام الكرماني والقسطلاني وكثير من أهل العلم، أو شرح غريبه ومبهماته كابن الجوزي والإمام السندي والحافظ السيوطي والشيخ أحمد زروق، وكذلك الشيخ حسن العدوي الحمزاوي، ومن المعاصرين كثر أيضا منهم الشيخ أبو بكر المليباري، وقد أهداني نسخة من الكتاب وتكلمنا عن هذا الشرح معا منذ حوالي يمكن 4 سنوات. ثم شرح الشيخ السيد ياسين مولانا العارف بالله الشيخ الكامل السيد யாசின் மௌலானா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை வழங்கியிருக்கிறார்கள். விரிவுரை வழங்கிய மற்ற இமாம்களையும் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் கஸ்ஸலானி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த வரிசையிலே, அதாவது ஹதீஸ்களுக்கு விரிவுரை வழங்கியவர்கள் இந்த வரிசையிலே இப்னுல் ஜௌசி இமாம் அவர்கள், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்படி பல்வேறு இமாம்கள், இமாம் சிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்படி பல இமாம்கள் வந்திருக்கிறார்கள்.
அந்த வரிசையில் பார்க்கின்ற போது சையீத் யாசின் மௌலானா அவர்கள் வித்தியாசமானவர்களாக திகழ்கிறார்கள். எப்படி என்றால் அவருடைய எழுத்து நடை பார்க்கும் போது நாமெல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம். இந்த அரபி வார்த்தைகள் சொற்கள் எப்படி வந்தன, எங்கிருந்து வந்தன, இது உண்மையிலே இல்ஹாமாக ஒரு உள்ளத்திலே போடப்பட்டது தான் என்கிறார்கள். இல்லையானால் இந்த வார்த்தைகளை எல்லாம் கொண்டு வர முடியாது. இவர்கள் மிகப்பெரிய விரிவுரையாளர் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம், இவர்கள் குத்துபுன் காமில் அப்படிங்கிறாங்க. பூரணமான குத்துபாக வாழ்ந்தார்கள். இறைவனுடைய தரப்பிலிருந்து இந்த ஆற்றல் அவர்களுக்கு வெகுமதியாக வழங்கப்பட்டது, சுய முயற்சியால் அல்ல. ஏன்னா அத்தகைய அந்த வாசகங்கள் இலக்கண இலக்கியத்தோடு அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸிலே வருகின்ற வார்த்தைகளுக்கு விளக்கம் கூறுவதில் நாம் பார்த்தால் கூட வியந்து போகிறோம், அசந்து போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விரிவாக நான் பார்க்கிறேன் அவர்களை என்று புகழாரம் சூட்டுகிறார்கள் இந்த ஷேக் அவர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இதுவரை எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை வழங்கினார்கள் எகிப்து நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கலாநிதி டாக்டர் அஹமது ஃபரீத் அல் மசீதி அல் அஸ்ஹரி அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதனை தமிழிலே வழங்கிய எங்களுடைய ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெளிகாமத்தில் இடம்பெறுகின்ற பைத்துல் பரக்காவிலே 20வது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பன்னாட்டு மக்கள் பக்தியுடன் சங்கமிக்கின்ற மீலாது நபி பெருவிழா நிகழ்ச்சிக்கு அமைவாக வசந்தம் தொலைக்காட்சியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட எங்களுடைய அதிதிகள் அனைவர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று கலந்து கொண்டார்கள் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஷேக் கலாநிதி அஹமது ஃபரீத் அல் மசீதி PhD அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்து மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் அபு தலாயில் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் SS ஹைதர் அலி மிஸ்பாய் ஹசரத் அவர்களுக்கும் மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் AU அபுபக்கர் உஸ்மானி ஆலிம் ஹசரத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று ஆலிம் புலவர் மௌலவி ஹலீஃபா ஹுசைன் முஹம்மது ஆலிம் மன்பை ஹக்கியுல் காதரி அவர்கள் தலைவர் ஜமியத்துல் உலமா திருச்சி அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே அழகான இஸ்லாமிய கீதங்களை வழங்கினார்கள் பாடகர் SM அபுல் பரக்காத் ஹக்கியுல் காதரி அவர்கள் ஆகியோருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஹக்கியுல் காதரியா தரிகாவின் ஏற்பாட்டிலே இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் இத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியிலே பன்னாட்டு அறிஞர்கள் கலந்து கொண்டு அழகான கருத்துக்களையும் ஆன்மீக அகமியங்களையும் எங்களுக்கு தெரிவித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஃபஸ்ஹான் நவாஸ். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.